ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். நேற்று உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்பிச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கண்டினியூ வித் த glycolysis. Today's class we are going to learn about what will happen after glycolysis and until Krebs cycle. The next class we will study about the electron transport chain. So first of all we'll complete the glycolysis. ஸோ இதுக்கு பேர் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்கிறோம். ஸ்டாக்கியோமெட்ரின்னு என்ன அர்த்தம்னா த்ரூ அவுட் த ரியாக்ஷன், ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் கிளைகோலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன நெட்டு ஈல்டு கிடைக்குது அல்லது கிராஸ் எவ்வளோ கிடைக்குது, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம கொடுக்குறனால எவ்வளோ பைருவேட் கிடைக்குது, ஏடிபி கிடைக்குது, என்ஏடிஹெச் கிடைக்குது, இந்த மாதிரி கணக்கு வழக்கு மாதிரி கொடுக்குறது பேர் தான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு அர்த்தம். ஸோ கிளைகாலிட்டிக் பாத்வேயில் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். The first one, this is the first one, this is the third one, இது 1, இது 2, இது 3. So this is the third one, இது 4th, இது 5th, 6th, இது 7th one, and finally this is the 10th one. So 1, 3, 7 and 10 இந்த 4 ரியாக்ஷன்ஸ் மட்டும் irreversible. irreversibleனா திரும்ப இப்படி ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் ஆகிட்டு ரியாக்டண்ட்டாக போக முடியாது. இந்த செகண்டுக்கு ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். யூ கேன் கோ இங்கே குளுக்கோஸ் 6-phosphate கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு ஃப்ரக்டோஸ் 6-phosphate, ஃப்ரக்டோஸ் 6-phosphate கேன் அகெயின் பி கன்வெர்டட் இன்ட்டு குளுக்கோஸ் 6-phosphate. பட் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-phosphate இது வந்து irreversible. ஓகே, ஸோ கிளைகாலிசிஸ் பாத்வே வந்து இது வந்து ஏரோபிக் அண்ட் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுக்குமே இது காமனாக நடக்குது. ஸோ finally the stoichiometry is one molecule of C6H12O6, which is nothing but glucose. On glycolysis it used 2 ATP, which means from the ATP it has utilized 2 phosphorus group for phosphorylation. Okay, it also utilized 2 NAD and 4 ADP and also 2 inorganic phosphate. This inorganic phosphate was obtained from H3PO4. So the yield after glycolysis is 2 molecules of pyruvate with the release of 2 ADP, 2 NADH, 2 H plus ions, 4 ATP and 2 water molecule. So when NAD is getting converted into NADH, here there has been a reduction reaction. So when ATP is converted into ADP, it has utilized 2 phosphorus group for glycolysis. So altogether finally in the preparatory phase it has consumed 2 ATP and in the payoff phase it has prepared 4 ATP. So finally gross ATP production from the glycolysis is 4 minus the 2 ATP which has been given back. ஸோ ப்ரிப்பரேட்ரி ஃபேஸில் நம்ம வாங்கின 2 ஏடிபியை திருப்பி கொடுத்துட்டோம்னா நெட் ஈல்ட் இஸ் 2 ஏடிபி. ஓகே, ஸோ இதை தவிர 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு கோஎன்சைம் என்ஏடிஹெச்சும் ஒரு ஹெக்ஸோ சுகர், அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு கிடைக்கப்படுறது. திஸ் இஸ் நத்திங் பட் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் கோஎன்சைம் என்ஏடிஹெச். ஸோ இன் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த 2 NADH வருதுன்னு சொல்கிறாங்களே, இந்த ஏடிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. we have gained 2 ATP, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. what happens to this NADH? ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு 2 பைருவேட் வர்ற மாதிரி 2 NADH வரும் இல்லையா. இந்த 2 NADH on oxidation it will not release ATP. so there will be oxidation of NADH but there won't be any release of ATP. without ATP the 2 NADH will be oxidized in case of anaerobic respiration. in prokaryotes பார்த்தீங்கன்னா, அந்த prokaryotes பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உங்களுக்கு தெரியும் is an example for prokaryote. Mitochondria is absent. You already know that organelles are absent. So hence the TCA enzymes, இப்போ மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா தான் TCA cycle உள்ள நடக்கும், which means Krebs cycle. இங்கே மைட்டோகாண்ட்ரியாவே இல்லை. ஸோ the TCA enzymes எங்கே இருக்குன்னா கிளைகாலிசிஸ் மாதிரியே சைட்டோசால்லையே இருக்குது, அதாவது பாக்டீரியல் செல்லில் இருக்கிற சைட்டோசால்லையே இருக்குது. அதே இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே இருக்குன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது.
ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்மளுக்கு பிளான்ட்ஸில் அனிமல்ஸில் எங்கே இருக்குது? இது மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரேனில் இருக்குது. இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஃபார் ப்ரோகேரியாட்ஸ் இட்ஸ் ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இன் ப்ரோகேரியாட்ஸ் இதே கிளைகோலிசிஸ் மூலம் கிடைக்கப்பட்ட இந்த 2NADH ஆன் ஆக்சிடேஷன் எங்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இது என்ன ஆகும்னா 3 ATP per NADH molecule ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபார் 1 NADH 3 ATP molecule will be released. ஸோ இங்கே 2 NADH இருக்குது. அப்போ altogether 6 ATP molecules will be produced. எங்கே? in case of prokaryotes. in case of eukaryotic plants, அதாவது eukaryotic plants நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதே 2 NADH, ஓகே, this is also extra mitochondrial, ஓகே. ஸோ இது வந்து ஆன் ஆக்சிடேஷன் த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேயே நடக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 2 ATP per NADH கிடைக்குது. ஸோ இங்கே ப்ரோகேரியாட்ஸ்க்கு 3 ATP per NADH கிடைக்குது. ஸோ இன் யூகேரியாட்டிக் பிளான்ஸில் 2 ATP per NADH கிடைக்குது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக. இதே இது இன் யூகேரியாட்டிக் அனிமல்ஸில் அதே 2 NADH எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் தான். ஸோ திஸ் ஆன் ஆக்சிடேஷன் த்ரூ electron transport chain, it will yield either 2 or 3 ATP based on the biological process. என்ன ப்ராசஸ் நடக்குது, மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி 2 அல்லது 3 ATPயோ per NADHக்கு கிடைக்கும். ஸோ this is all per NADH. ஒரு NADHக்கு 2 ATP, இங்கே வந்து ஒரு NADHக்கு 2 அல்லது 3 ATP கிடைக்கும். இங்கே NADH ஒரு NADHக்கு 3 ATP கிடைக்கும். ஸோ இது NADH என்ன ஆகுது அப்படிங்கிறது இதை லேட்டராக நம்ம யூகேரியாட்டிக் பிளான்ஸில் அனிமல்ஸ் நடக்கிறத நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீன் டைம் இப்போ நம்ம என்ன நடக்கிறோன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங் அபவுட் வாட் இஸ் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன், வாட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அண்ட் வாட் இஸ் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ஏற்கனவே ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது, அந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து அந்த ஃபாஸ்பேட் எடுத்து வேறு ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்குறோம், ஓகே, அல்லது ஏடிபிக்கு கொடுக்குறோம் ஏடிபி ஆக்கிறதுக்கு. ஸோ இதற்கு பேர் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாஸ்பேட் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் டு ஏடிபி டு சிந்தசைஸ் ஏடிபி. ஸோ சப்ஸ்ட்ரேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த ஃபாஸ்பேட் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அது பேர் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் இது எங்கே நடக்கும்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஏடிபி வில் ஜாயின் வித் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் டு ஃபார்ம் ஏடிபி. இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படியே நடக்கும்பொழுது என்னாகும், இது ஃபார்ம் ஆகும். ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன் அதுனா இதே ஏடிபி ப்ளஸ் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் வென் ஜாயின் டுகெதர் ஃபார்ம்ஸ் ஏடிபி, பட் இட் அக்கர்ஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ், அல்லது இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் செயின் மூலமாக நடக்கும். ஸோ இதுக்கு பேர் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன். இது எக்ஸ்ட்ரா ஏன்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் மூலமாக கிளைகாலிசிஸில் நமக்கு ஃபாஸ்பேட் கிடச்சிருக்கு. அதனால் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். நெக்ஸ்ட் we are going to study about what is happening to pyruvate. பைருவேட்டோட ஃபேட் என்ன, தலையெழுத்து என்ன, ஓகே. ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா பைருவேட்டோட தலையெழுத்து என்ன. உங்களுக்கு தெரியும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பைருவேட் இஸ் கோயிங் டு க்ரெப்ஸ் சைக்கிள். ஆனால் பைருவேட் எப்பொழுதுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் போகுதா சொல்ல முடியாது. இட் கேன் ஆல்சோ என்டர் இன் டு an aerobic respiration, which means in the absence of oxygen, okay, what happens, this pyruvate undergoes anaerobic respiration. Anaerobic respiration is nothing but fermentation, okay. It can either produce alcohol or it can enter into another process to yield lactic acid. ஒன்று இந்த பைருவேட் anaerobic respiration மூலமாக ஆல்கஹாலாக ப்ரொடியூஸ் ஆகலாம் அல்லது லாக்டிக் ஆசிடாக ப்ரொடியூஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் எப்படின்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் கிளைகாலிசிஸ் மூலமாக 2 பைருவேட் மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இந்த 2 பைருவேட் மாலிகூல் என்னவாகுதுன்னா ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைடாக ஆகுது. இந்த அசிட்டால்டிஹைடு ஆகிறதுக்கு இட் ஹேஸ் டு ரிலீஸ் அல்லது இது டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்க்கு போகணும். டீகார்பாக்சிலேஷன் அர்த்தம்னா இட் ஹேஸ் டு ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் அன் என்சைம் கால்டு பைருவேட் டீகார்பாக்சிலேஸ். கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். அந்த டைமில் இதுக்கு தயமின் பைரோபாஸ்பேட்
தேவைப்படுது. ஸோ அப்போ தான் இது என்ன ஆகுது, அசிட்டால்டிஹைடு ஆகுது. ஸோ 2 பைருவேட் இருக்கனால 2 அசிட்டால்டிஹைட் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகுது. தென் திஸ் அசிட்டால்டிஹைட் பிகம்ஸ் எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தில் ஆல்கஹால் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா, இந்த டைமில் NADH ஆக்சிடைஸ் ஆகுது. NADH ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கும்பொழுது என்ன ஆகுது, there will be removal of hydrogen. ஸோ இங்கே ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு NAD+ ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இது NAD+ ஆயிடுச்சு. இந்த மீன் டைம் இந்த அசிட்டால்டிஹைடை எத்தில் ஆல்கஹால் ஆக்கிறதுக்கு இட் நீட்ஸ் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். அந்த என்சைமை வச்சு இது எத்தில் ஆல்கஹால் ஆயிடுச்சு. ஸோ வென் எத்தில் ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் பைருவேட், this is called as alcoholic fermentation. Fermentation is an example for anaerobic respiration. The second process is it can either form alcohol nu sonne alladhu lactic acid sonne. So here lactic acid fermentation nadakudhu. Here 2 pyruvate adhe dhaan 2 molecules of pyruvate from glycolysis kadichadhu with NADH. In the NADH oxidase ஆக போகுது. By the presence of lactate dehydrogenase it forms lactate. Lactate is nothing but lactic acid. ஸோ இந்த NADH ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அப்போ சொன்னேன் there will be removal of hydrogen. இங்கே பாருங்கள் NAD+ ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடேஷனுங்கிற ப்ராசஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, there will be addition of oxygen but there will be removal of hydrogen, or there will be removal of hydrogen. இது ரிடக்ஷன்னா there will be addition of hydrogen and removal of oxygen or removal of oxygen. ஸோ இதோட என்ன ஆகுது, anaerobic respiration is over. ஸோ பைருவேட் கிடச்சிச்சுன்னா it can either go for anaerobic respiration or it can go for aerobic respiration. Aerobic respiration போச்சுன்னா தான் நம்ம எங்கே போக முடியும், Krebs cycle போக முடியும். So this occurs in the presence of oxygen. So what happens in glycolysis? Glycolysis கிடைச்ச இந்த pyruvate, it is present in the cytosol. It has to enter into mitochondria. Then there you will find Krebs cycle, TCA cycle, matrixல இருக்கும். So Krebs cycleக்கு இன்னொரு பேர் TCA cycle or citric acid cycle. TCA என்ன அர்த்தம்னா tricarboxylic acid cycle அர்த்தம். Why we are calling it tricarboxylic acid cycle? Because citric acid la pathina, which is the first intermediate irukkudu. So in the citric acid la 3 carboxylic group irukum, adnala it's called as tricarboxylic acid cycle. So ella TCA cycle oda enzymes aerobic respiration la pathina they are in matrix. So we are going to study about the plant. So it is in the matrix of the mitochondria. So idhula இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எல்லா என்சைம்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லா என்சைம்ஸ் அங்கே இருக்குது, ஆனால் எக்ஸப்ட் சக்சினேட் டிஹைட்ரோஜனேஸ். இந்த சக்சினேட் டிஹைட்ரோஜனேஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற Krebs cycle இது ஒரு என்சைம். மற்ற எல்லா என்சைம்ஸ் மேட்ரிக்ஸில் இருக்குது, பட் இந்த என்சைம் மட்டும் இட் இஸ் இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இது மட்டும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்குது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. we are going to the TCA cycle, ஆனால் பைருவேட்டாக TCA cycleக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ it has to undergo oxidative decarboxylation. ஸோ இந்த பைருவேட் அல்லது பைருவிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனுக்கு போகணும். ஆக்சிடேட்டிவ்னா ஆக்சிடேஷன், டீகார்பாக்சிலேஷனா விச் மீன்ஸ் a removal of carbon dioxide. ஸோ பைருவேட் இதனுடன் coenzyme A with NAD so undergo oxidative decarboxylation. It yields acetyl CoA with carbon dioxide, NADH and H+. இதனுடைய என்சைம் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். why we are saying complex, you know, இது ஒரு நிறைய சப்யூனிட்ஸ் வச்சுருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகே, அதனால் இட்ஸ் கால்ட் அஸ் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், NAD NADH இருக்குது அப்படின்னா there has been a reduction reaction. இங்கே வந்து NAD என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பைருவேட் by oxidative decarboxylation along with CoA becomes acetyl CoA. Co-acetyl CoA form ஆயிடுச்சு. This acetyl CoA is going to enter the Krebs cycle. சில சயின்டிஸ்ட் கடைசியில் Krebs cycle ஸ்டாய்கியோமெட்ரி காட்டும்பொழுது பைருவேட் வந்து Krebs cycleக்குள்ளே நுழைஞ்சு கடைசியாக முடிகிற அந்த பாத்வே ஃபுல்லாக சைக்கிளை முடிக்கும் ஸ்டாய்கியோமெட்ரி போடுவாங்க. சிலர் அசிட்டைல் கோயை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அசிட்டைல் கோயிலிருந்து முடிகிற Krebs cycle கொண்டு போய் முடிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம Krebs cycle பார்க்க போகிறோம். ஸோ யூ ரிமெம்பர் நான் சொன்னது என்னது, அசிட்டைல் கோயே தான் அங்கே போகுது, நுழைய போகுது எங்கே, நம்மளுடைய Krebs cycleக்குள்ளே. ஓகே, லுக் அட் திஸ்.
இது பைருவேட். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக. ஓகே, லுக் அட் திஸ். பைருவேட் ஆன் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமாக கோஎன்சைம் ஏ ஆட் ஆகி என்ன ஆயிடுச்சு, அசிட்டைல் கோஏவாக ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு தேவையான என்சைம் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ். Okay, there is a reduction of NAD to NADH. இந்த acetyl CoA becomes citrate எப்போ, the first reaction இதுதான். ஸோ ஆக்சோலோஅசிட்டேட் இந்த சைக்கிள் மூலமாக வர்ற ஆக்சோலோஅசிட்டேட்டோட, அதாவது அசிட்டைல் கோயும் ஆக்சோலோஅசிட்டேட்டும் சேர்ந்துட்டு இட் ஃபார்ம் சிட்ரேட் in the presence of citrate synthase. At that time CO is removed out. இப்படி வெளியே வந்துருந்துச்சுன்னா கோஏ வெளியே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம், கோஎன்சைமே வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த அசிட்டைல் கோயும் ஆக்சோலோஅசிட்டேட்டும் சேரும்பொழுது வாட்டர் இங்கே சேர்க்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஹைட்ரேஷன் அர்த்தம். தண்ணீர் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஹைட்ரேஷன். அப்போ தான் சிட்ரேட் வரும். த நெக்ஸ்ட் சிட்ரேட் டு ஐசோசிட்ரேட். ஆனால் ஐசோசிட்ரேட்டாக உடனே போக முடியாது, ஒரு ஸ்டெப்பு கன்வர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐசோசிட்ரேட்டாக மாறும். ஸோ சிட்ரேட் பிகம்ஸ் சிஸ் ஏ அக்கோனிட்டேட், அல்லது சிஸ் அக்கோனிட்டேட். இதுக்கு பேர் சிஸ் ஏ அக்கோனிட்டேட் இல்லை, சிஸ் அக்கோனிட்டேட். இந்த சிட்ரேட் சிஸ் அக்கோனிட்டேட் ஆகிறதுக்கு we need an enzyme called aconitase. ஸோ ஹியர் இங்கே வாட்டர் ஆட் ஆகிச்சு, இங்கே வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஆன உடனே சிட்ரேட் ஹாஸ் பிகம் சிஸ் அக்கோனிட்டேட். ஸோ ஃப்ரம் சிக்ஸ் அக்கோனிட்டேட் டு ஐசோசிட்ரேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு there will be again addition of water with the same enzyme aconitase. It has become isocitrate. இந்த ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ளூரோ அசிட்டேட்டுங்கிற கெமிக்கலை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ரியாக்ஷனை அப்படியே பிளாக் பண்ணிடலாம். ஸோ திஸ் அன் இன்ஹிபிட்டார் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். இனிமேல் இந்த சைக்கிள் போகவே போகாது. ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நமக்கு இப்படி தான் என்ன ஆகுது, ஸ்க்ரப் சைக்கிளுக்கு போய் முடியணும். அகெயின் அண்ட் அகெயின் திஸ் கால்ட் அ சைக்கிள் பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் இட் இஸ் கோயிங் டு ரீசைக்கிள். So isocitrate is then converted to alpha ketoglutarate by the enzyme isocitrate dehydrogenase. Here oxidation occurs and there is removal of carbon dioxide. The removal of carbon dioxide is called as decarboxylation, where NAD is converted to NADH. அப்போ இது reduction. Okay, here oxidation of isocitrate dehydrogenase occur. Then it has converted into alpha ketoglutarate. From alpha ketoglutarate it has converted into succinyl CoA. இதுக்கும் ஒரு இந்த ஸ்டெப்புக்கும் ஆல்ஃபா ketoglutarate இருந்து succinyl CoA ஆகிறதுக்கு இதுக்கும் ஒரு இன்ஹிபிட்டார் இருக்குது. அதுக்கு பேர் ஆர்சினைட். ஓகே, the chemical inhibitor is arsenite. Here there will be a removal of carbon dioxide. Here also there is oxidation of alpha ketoglutarate where NAD is converted to NADH. So succinyl CoA ஃபார்ம் ஆயிடுச்சு. சக்சினைல் கோயிலிருந்து சக்சினேட் ஆகுது, அதுக்கு இட் நீட்ஸ் சக்சினைல் கோயே சிந்தடேஸ். ஸோ அட் தட் டைம் ஐதர் ஏடிபி இஸ் கன்வெர்டட் டு ஏடிபி ஆர் ஜிடிபி இஸ் கன்வெர்டட் டு ஜிடிபி. When will ATP and GTP will be formed? ATP will be occurring, the conversion of ADP to ATP or the synthesis of ATP will be occurring in plants. And in case of animals, they say GDP is converted to GTP, which means GTP is synthesized, and later this GTP will help in the production of ATP. Okay, then it helps, or then it gets converted, makes a conversion of ADP to ATP. Okay, so this occurs in animals and this ATP occurs in plants. So from the succinyl CoA it gets converted into succinate by the removal of CoA, which means coenzyme A. For this it needs succinyl CoA synthetase. These are all enzymes. Okay, these are all enzymes. From succinate it gets converted into fumarate. Okay, here FAD is getting reduced to FADH2. There is also an inhibitor here for this reaction. This inhibitor is called as the malonate. So then fumarate is converted into malate by the addition of water. This is also a hydration reaction and the enzyme is called as the fumarase. From malate it gets converted into oxaloacetate. Here also there is a reduction of NAD and there is an enzyme which is needed for it, which is called as the malate dehydrogenase.
So in the malate dehydrogenase, on oxidation will yield oxaloacetate. So this will yield oxaloacetate. Again, this oxaloacetate, when it combines with acetyl-CoA and water, it will produce citrate. So this is how the cycle works. Similar to the glycolysis, you can note certain reactions are irreversible and certain are reversible. Can you find out which are all the reactions which are irreversible? So this is one reaction. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பைருவேட் வந்து அசிடைல் கோய் ஆகிறது. This is irreversible. இங்கே பாருங்கள், ஒரே சைடில் தான் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இதுவும் திருப்பி வராது, அதனால் irreversible. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பக்கமாக தான் ஆரோ மார்க் போயிருக்கு, அப்போ இதுவும் irreversible, திரும்பி இந்த பக்கம் வரல. ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன், ஓகே, 1 2 and 3, இந்த மூணு ரியாக்ஷனும் irreversible. Okay, so now we will study the stoichiometry of the Krebs cycle. இப்போ Krebs cycle ஓட stoichiometry பார்ப்போம். stoichiometry நான் அப்பவே சொன்னேன், அது என்ன சொல்கிறது, இவ்வளோ ரியாக்டன்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியில் எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, அப்படி ஒரு கேல்குலேஷனாக பார்க்குறதுக்கு தான் அர்த்தம் ஸ்டாய்க்கியோமெட்ரி. ஸோ இங்கே 2 பைருவேட் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்பயே, சயின்டிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் பைருவேட் தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு ஆரம்பித்து சொல்கிற ஸ்டாய்க்கியோமெட்ரி ஒன்று இருக்குது. சிலர் வந்து அசிடைல் கோயை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸோ அதுலேருந்து ஸ்டாய்க்கியோமெட்ரி போடுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி போனாலும் ரெண்டுமே சேம் தான். இங்கே பாருங்கள், பைருவேட் 2 மாலிகுல் ஆஃப் பைருவேட் எப்போ கிடைக்கும், கிளைகோலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம். இதோட 4 NAD ப்ளஸ் FAD ப்ளஸ் ADP அல்லது GDP, இது பிளான்ட்டுக்கு, இதுக்கு அனிமல்ஸ்க்கு, ப்ளஸ் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் 2 வாட்டர் மாலிக்யூல், இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஆஃப்டர் Krebs சைக்கிள் என்ன நடக்குது, 3 கார்பன் டை ஆக்சைடு, ஒரு பைருவேட்டுக்கு 3 கார்பன் டை ஆக்சைடு, 4 NADH, NAD ரெடியூஸ் ஆகிருக்கு, அதுக்கடுத்து 4H ப்ளஸ் FADH2 ஆயிடுச்சு, ADP ATPயாவோ அல்லது GTPயாவோ மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு மாலிகுல் ஆஃப் பைருவேட். அப்போ 2 மாலிகுல் ஆஃப் பைருவேட்டுக்கு 2 இங்கே போட்டுக்கணும். ஸோ 2 × 3 6 கார்பன் டை ஆக்சைடு, 2 4s 8 8 NADH, 2 4s 8 H ப்ளஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால தான் காமனாக 2 போட்டிருக்கு. ஸோ இதே இது சில பேர் அசிடைல் கோயை எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு, ஸோ 2 அசிடைல் கோயை அப்படியே வச்சுக்கோம், பைருவேட்லேருந்து அசிடைல் கோயை கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ பைருவேட்லேருந்து அசிடைல் கோயை கன்வெர்ட் ஆனதை விட்டுருணும். விட்டுட்டு ஸ்டார்ட்ஸ் வித் அசிடைல் கோயின்னு வச்சுக்கோங்க. 2 அசிடைல் கோயை ப்ளஸ் 3 NAD ப்ளஸ் FAD ப்ளஸ் ADP ஆர் GDP ப்ளஸ் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் ப்ளஸ் 2 வாட்டர் மாலிக்யூல் சேர்ந்துச்சுன்னா 2 கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஒரு அசிடைல் கோயே 3 NAD, இப்படி இது மட்டும் ஒரு அசிடைல் கோயே இது மட்டும் கன்வெர்ட் ஆச்சுன்னா 2 கார்பன் டை ஆக்சைடு, 3 NADH, 3H ப்ளஸ் FADH2, ATP ஆர் GTP, அதோட கோயவும் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இங்கே 2 அசிடைல் கோய் யூஸ் ஆகிறனால 2 வெளியே போட்டுக்கோங்க. விச் மீன்ஸ் 2 அசிடைல் கோய்க்காக 2 × 2 4 கார்பன் டை ஆக்சைடு, 2 3s 6 NADH, 2 3s 6 H ப்ளஸ், 2 × 1 FADH2, 2 × 1 ATP or 1 GTP or 2 COA அப்படின்னு அர்த்தம். Okay, so this is called as the stoichiometry. Hope you have understand. If there is any doubt, you can ask me. உங்களோட டவுட்ஸை என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுங்கள். I'll try to clarify it. Okay, thank you.